கார் வேகம் எடுத்தது. அரை மணி நேரத்தில் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரும் வழியெங்கும் காயத்ரி நிமிர்ந்தே பார்க்கல. கை 2ஐயும் கோத்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தா. குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. அவள் கண்ணில் இருந்து மட்டும் துளி துளியாக கண்ணீர் அவள் கையில் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை கவனித்த கௌதம் அவகிட்ட தன்னுடைய கர்ச்சீஃபை எடுத்து கொடுத்தான். ஆனால் அதை அவள் வாங்கலை. காரை ஸ்டாப் பண்ணவன் அவளை திருப்பி கர்ச்சீஃப் எடுத்து அவளோட கண்ணீரை தொடச்சான். பின்னர் மெதுவாக டோன்ட் க்ரை காயத்ரி என்றான். அதன் பிறகு அவனும் எதுவும் பேசலை. கௌதம் அவனோட பெரியம்மா அன்னபூரணிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கல்யாணம் நடந்த விஷயத்த சொன்னான். அவங்களும் உடனே கிளம்பி வர்றதா சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி கார் போய் நின்றுச்சு. அதை வீடுன்னு சொல்ல முடியாது, பெரிய மாளிகை. வீட்டை சுற்றி அழகான தோட்டம், தோட்டத்திலேயே ஒரு ஊஞ்சல், வாக்கிங் போக தனியாக இடம்னு வீடு ரம்மியமாக இருந்துச்சு. வீட்டோட கட்டுமானம் எல்லாம் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருந்துச்சு. கட்டுமானம் எல்லாத்துலேயும் பணத்தை கொட்டி இருந்தாங்க. ஆனால் அதை எதையுமே ரசிக்கிற நிலமையில காயத்ரி இல்லை. அதுக்குள்ளே அன்னபூரணியும் வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுத்தவங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாமான்னு சொன்னாங்க. பூஜை ரூமுக்கு போய் விளக்கேற்ற சொன்னாங்க. புதுமண தம்பதிகளுக்கு பால் பழம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. காயத்ரிக்கு எதையும் செய்ய விருப்பமில்லை. காயத்ரி காதருகே குனிந்தவன் அவங்க சொல்கிற மாதிரி செய் என்றான். 2 பேரையும் சோஃபாவில் உட்கார வச்சு பால் பழம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. சமையல், மேல் வேலை, வீட்டு வேலை, டிரைவிங்னு 4 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ண சொல்லிட்டு, என்னாச்சு கௌதம் என்றாள் அன்னபூரணி. அவங்கள நிமிர்ந்து பார்த்த கௌதம், அப்புறம் சொல்கிறனே பெரியம்மா என்றான் தன்மையாக. அதன் பிறகு அன்னபூரணி எதுவுமே கேட்கல. அதுக்குள்ளே டிஃபன் ரெடியாகிட, சரி 2 பேரும் வந்து முதல்ல சாப்பிடுங்க என்றாள் அன்னபூரணி. காயத்ரி அமைதியாக உட்கார்ந்திருக்க கௌதமின் பார்வையில் உஷ்ணம் தெரிந்தது. அதை கவனித்த அன்னபூரணி, நீ போய் உட்காரு, நான் கூட்டிகிட்டு வரேன் என்றார். காயத்ரி கையை ஆதரவாக பிடித்தவள், என்ன ஆச்சு என்றாள் மெதுவாக. கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற விஷயத்த 4 சுவத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறவ காயத்ரி. பிடிச்சதோ பிடிக்கலையோ, இப்போ அவர் என்னோட புருஷன். அவரை பற்றி இவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது? அமைதியாக இருக்கவும் அன்னபூரணி காயத்ரியோட கையை மென்மையாக பிடிச்சாங்க. இதை பார் காயத்ரி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏராளமான சொத்து, கண்டிக்க ஆள் இல்லை. அதனால் அவனுக்கு சில கெட்ட சகவாசம் இருந்தது உண்மை. ஆனால் அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே இல்லை. அவன் உன்னை ரொம்பவும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே சொத்து சுகத்துக்கு எந்த குறவும் இல்லைம்மா. இந்த வீட்டுக்கு நீ தான் இனிமே மகாராணி. உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமாக உன்னோட அன்பான குணத்தால் நீ அவனை மாற்றிடுவ. இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. அவங்கிட்ட முரட்டுத்தனம் அதிகம். உன்னோட பொறுமையால் தான் நீ அவனை மாற்ற முடியும். என்னை உன் அம்மாவாக நினச்சிக்கோ. தயவு செய்து இப்போ வந்து சாப்பிடு. காயத்ரி வேறு வழி இல்லாமல் எழுந்து சாப்பிட போனான். அன்னபூரி இருந்ததுனால கௌதம் வாயையே திறக்கலை. அமைதியாக இருந்தான். 2 பேரையும் உட்கார வச்சு அன்னபூரணி பரிமாறினாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வந்த டாக்டர் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது, இனி எந்த பயமும் இல்லைன்னு சொன்னார். கஸ்தூரி தியாவின் கையை பிடித்து கொண்டாள். நான் கோபத்தில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு தியா என்று தேம்பி தேம்பி அழுதாள் கஸ்தூரி. பரவாயில்ல ஆண்டி, பார்த்துக்கோங்க அங்கிள் என்று தியா அங்கிருந்து கிளம்பினாள். அவளோட எண்ணம் முழுக்க காயத்ரியை எப்படி போய் பார்க்கறதுன்னு இருந்துச்சு. பாவி பொண்ணு, ஃபோன் வாங்க சொன்னதுக்கு ஃபோன் படிப்புக்கு டிஸ்டர்பன்ஸுன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் மகேஷ்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல, யாரை கேட்குறதுன்னு தெரியல. தியா உண்மையிலே குழம்பி போனான். மகேஷ்க்கு சரியாயிடுச்சோ இல்லையோன்னு தெரியலையே. இங்கே மகேஷோட டாக்டர் மகேஷோட மேனேஜர்கிட்ட மகேஷ் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
வார்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். மதிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ண அன்னபூரணி விருந்து முடிஞ்சதும் காயத்ரியை கொஞ்ச நேரம் தூங்க சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு மதியத்தில் தூங்கி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. கௌதம், இங்கே வா. காயத்ரிக்கு நம்ம வீட்டை சுற்றிக்காமே, நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன்னு அன்னபூரணி தூங்க போயிட்டாங்க. கௌதம் காயத்ரியை வான்னு கூட்டிகிட்டு போனான். இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். பெரியம்மா இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், பேசாமல் வா. காயத்ரி வேறு வழி இல்லாமல் கூட போக கீழே எல்லா ரூமையும் சுற்றி காட்டினவன் மாடிக்கு போகலாம் வா. அவங்க முதல்ல போனது அவனுடைய லைப்ரரி. அங்கே ஒரு மினி லைப்ரரியே இருந்துச்சு. இவனுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் கூட இருக்கா அப்படின்னு நினச்சா காயத்ரி. என்ன அப்படி பார்க்குற? திஸ் இஸ் மை லைப்ரரி. நீ தான் பெரிய படிப்பாளியாமே, டிஸ்டிங்ஷன்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. புக்ஸ் எல்லாமே அவ்வளவு நேர்த்தியாக அடுக்கி இருந்துச்சு. எல்லா விதமான புக்ஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வா. அவன் கூட்டிகிட்டு போனது திஸ் இஸ் மை ஜிம். உனக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுன்னா கூட நீ தாராளமாக இங்கே வந்து பண்ணலாம். ஆனால் உனக்கு எதுவும் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நீ தான் இவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக இருக்கியே என்று மேலிருந்து கீழ் வரை பார்வையால் மேய்ந்தான். காயத்ரி உண்மையில் அருவருத்து போனாள். அங்கிருந்து வெளியே வந்தவள், சரி வா அடுத்த ரூமுக்கு போகலாம் என்று அவன் கூட்டி போனது அவனுடைய ஆஃபீஸ் ரூம் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. கடைசியாக ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா என்று சொன்னவன், இந்த ரூமில் நிச்சயமாக உனக்கு எனக்கும் பெரிய ஃபைட்டே நடக்கும், பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. புரியாமல் காயத்ரி உள்ளே போய் பார்க்க அது அவனுடைய பெட்ரூம். சுற்றி அங்கங்கே சிலைகளும் சித்திரங்களும் அவ்வளவு பட்டவர்த்தனமாக இருந்துச்சு. காயத்ரியால் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியல. பட்டுன்னு வெளியில் வந்துட்டா. என்னாச்சு காயத்ரி என்று கண்ணடித்தான் கௌதம். காயத்ரிக்கு அழுகை வந்துவிடும் போல இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் படப்படன்னு கீழே இறங்கி அன்னபூர்ணியோட ரூமுக்கு வந்துட்டா. உனக்காக நான் எவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதையெல்லாம் நீ பார்க்காமலே வந்துட்ட என்றான். காயத்ரி நிமிர்ந்தே பார்க்கல. ஒரு 4 மணி இருக்கும். அன்னபூர்ணி யார்கிட்டேயோ ஃபோனில் பேசினாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், கொஞ்சம் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காயத்ரி, நாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம், கௌதம் நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை மட்டும் கூட்டிக்கிட்டு அவங்க போனது அவங்களோட குடும்ப ஜோசியர்கிட்ட. காயத்ரிக்கு அவன் பக்கத்தில் இல்லாதது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அவன் பக்கத்தில் நிற்கும்போது நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. கௌதமுக்கு உள்ளுக்குள்ளே எரிஞ்சாலும் அன்னபூர்ணியை எதிர்த்து எதுவும் பேச முடியல. 10 நிமிஷத்தில் அன்னபூர்ணியும் காயத்ரியும் குடும்ப ஜோசியர் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அவசரமாக பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜாதகம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? பையனோட ஜாதகம் தான் உங்ககிட்டயே இருக்குமே. பொண்ணுக்கு இப்போதைக்கு ஜாதகம் இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேர் சொல்லுங்கள். கௌதம் காயத்ரி என்றாள் அன்னபூரணி. அவர் ஜாதக பலன் கணிச்சு பார்த்துட்டு 2 பேருக்கும் பேர் பொருத்தம் அமோகமாக இருக்குது. நீங்களாக தேடி இருந்தால் கூட இப்படி ஒரு பொண்ணை தேடி இருக்க முடியாது. பொறுமையில் பூமாதேவி மாதிரி 2 பேருக்குள்ள முன்ன பின்ன இருந்தாலும் 2 பேரும் அமோகமாக வாழ்வாங்க. இவங்களோட வாழ்க்கை ஊரே மெச்சுற அளவுக்கு இருக்கும். அன்னபூரணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சாந்தி முகூர்த்தம் தாராளமாக இன்றைக்கே வச்சுக்கலாம், இன்றைக்கி நல்ல நாள் என்றார் ஜோசியர். ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தட்சணை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. வர வழியெல்லாம் காயத்ரி அன்னபூர்ணி 2 பேருமே எதுவும் பேசிக்கல. உனக்கு சம்மதமானும் காயத்ரி கிட்ட கேட்கவும் இல்லை. அன்னபூர்ணியை பொறுத்த வரைக்கும் கௌதம் பிடிவாதக்காரன், நினச்சதை அடைஞ்சே தீருவான். காயத்ரி கிட்ட கேட்டு பிரச்சனையை பெருசாக்க அன்னபூர்ணி விரும்பலை. வீட்டுக்கு வந்த உடனே வேலை செய்கிறவங்கள கௌதம் ரூமை சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. காயத்ரிக்கு திக்குன்னு இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு அவளுக்கு புரியல. ராத்திரி டின்னர் முடிஞ்ச உடனே காயத்ரியை ரெடி பண்ண அன்னபூரணி காயத்ரி கிட்ட, இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, இது உன்னோட வாழ்க்கை,
என்ன செஞ்சால் சரியாக இருக்குன்னு நீ தான் முடிவு பண்ணணும் என்றார் பொறுமையாக. அதற்குள் அன்னபூரணி வீட்டுக்காரர் செல்வநாயகம் 2-3 தடவை கால் பண்ணிட்டாரு. காயத்ரியை கௌதம் ரூமில் விட்டுட்டு அன்னபூரணி கிளம்பிட்டாங்க. காயத்ரி கதவு ஓரத்தில் அமைதியாக நின்றுட்டு இருந்தா. வா காயு என்றான். அவள் அமைதியாக இருக்கவும் கையை நீட்டினான். அவனோட கைப்பிடியில் மாட்டாமல் டக்குன்னு அவன் நகர்ந்து நிற்க கௌதம் கடகடன்னு சிரித்தான். என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு என்றான். ஜன்னல் வழியாக அன்னபூரணியோட கார் போகிறத காயத்ரி பார்த்தா. சடனாக காயத்ரி கதவு திறக்க போக அவளோட எண்ண ஓட்டத்தை புரிஞ்சு கௌதம் கதவுக்கு முன்னாடி போய் நின்னான். இதை பார் காயத்ரி, இது ஒன்றும் சினிமா இல்லை. என்னை உனக்கு புரிய வச்ச பிறகு நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க. இந்த விஷயத்தில் சுத்தமாக பொறுமை கிடையாது. நீயா வந்துட்டா உனக்கு நல்லது என்றான். காயத்ரிக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுது. அவளோட உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அங்கே இது. மனசை கல்லாக்கிட்டு அவன் பக்கத்தில் போய் நின்னான். அதன் பிறகு அவன் அவளை பேசவே விடலை. ராத்திரி திடீர்னு எழுந்தவ தன் மேலே கிடக்கிற கனமான கையை பார்த்து அவளுக்கு எங்கே இருக்கிறோன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம்தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக பாத்ரூம் போனவ தான் தோலையே உரிச்சிடுற மாதிரி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தவ அவன் முன்னாடி நிற்க பிடிக்காம நேராக லைப்ரரிக்கு போயிட்டா. உட்காந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்தவளுக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு. அவளோட வாழ்க்கையை பற்றி என்னெல்லாம் கனவு கண்டிருந்தா. ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழணும்னு ஒழுக்கம் அப்படின்னு எல்லாத்தையும் கட்டி காத்த அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு புருஷனை கடவுள் கொடுத்துருக்கான். ஒழுக்கமான ஒருத்தனுக்கு தன்னுடைய பெண்மையை கொடுக்கணும்னு நினச்சவளுக்கு எல்லாமே வீணாக போச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்க அவளால் அந்த வேதனையை தாங்க முடியல. நெஞ்சே வெடித்த மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு தன் தோள் மேலே ஒரு கை விழவும் திடுக்கிட்டு போனா காயத்ரி. அதுக்குள்ளேயா குளிச்சுட்டு? செகண்ட் ரவுண்ட் போலாம் வா என்று கண்ணடித்தான் கௌதம். காயத்ரி மிரண்டு போய் அவனை பார்க்கவும் அவள் தோள் மேல் கையை போட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போனான். எல்லாம் முடிஞ்சு கௌதம் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டான். காயத்ரிக்கு தான் அழுது முகமே வீங்கி போச்சு. காயத்ரி என்னென்னவோ யோசிச்சா. எங்கேயாவது ஓடி போயிடலாமா? ஆனால் எங்கே போகிறது? இல்லை செத்து போயிடலாம். எந்த தப்பும் செய்யாமல் நம்ம எதுக்கு சாகணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவளுக்கு இன்னும் அழுக வந்துச்சு. எல்லாத்தையும் யோசித்து பார்த்தவ அப்படியே அசந்து தூங்கிட்டா. 11 மணி இருக்கும். தியாவுக்கு எப்படியாவது காயத்ரியை பார்த்தே ஆகணும்.